எங்கே போகிறீங்க? சென்னையிலிருந்து வந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சார் மேடம் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இது இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து மலையில் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பசங்க வந்து நிறைய படிக்காத இருக்காங்க, அது உண்மைதான். நிறைய பசங்க வந்து கீழே போய் படியாங்க. ஒருவேளை என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் படித்ததுனால கீழே படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பேரண்ட்ஸு குழந்தைகள்லாம் வந்து இனி ஒரு காலங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் வந்து கையில் இப்போ வந்து எல்லாமே செல்ஃபோனில் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற வந்து அந்த பகுத்தறிவு இல்லை, நம்ம பசங்களை படிக்க வேண்டிய எண்ணமும் இல்லை. சரிங்களா? தயவு செய்து வந்து உங்கள் குழந்தைகளை வந்து படிக்க வைங்க. நிறைய வந்து படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடைய முடியும். சரிங்களா? இங்கே நம்ம மலையில இருந்துட்டு இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இப்படியே வளர்ந்தோம்னா நிறைய விஷயம் தெரியாது. படிக்கணும். இங்கே படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம காலேஜ் போய் படிக்கணும். சரிங்களா? காலேஜ் படித்தா நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கு போக முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கேயே மலையை சுற்றிக்கிட்டு இங்கே இருக்கிற ஆடு மாடு மேசிக்கு சார் சொல்லுங்கல்ல, ஆடு மாடு மேசிக்கு தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டாங்கப்பா மலையில். இந்த ஏரியா மட்டும் இல்லை, பீஞ்சமந்து, பழமட்டு, குடிகெல்லாம் ஒரு 2 பேர் வந்து டாக்டர் படியாங்க. சரிங்களா? அது தெரியுமா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 2 பசங்க வந்து டாக்டரை படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இன்னும் டிகிரி படிக்காதே நிறைய பேர் நிறைய ஊர் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் குப்சூர் தான் வேலை செய்கிறேன், டீச்சராக. நானும் எங்கள் ஒய்ஃபும் டீச்சர். எங்கள் பக்கத்தூரில் பிள்ளையமத்தூரில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வருஷமாக வேலை செய்திருக்கேன் அந்த ஊரில். இன்னும் மக்கள் வந்து என்னாலே தடுத்த முடியல. இந்த ஊர் இந்த கிராமத்தை பொறுத்தவன் இன்னும் மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வாக தெரியல. படிக்க வைக்கணும் எண்ணத்தை நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியே போய் ஊருக்காக கூப்பிட்டு வந்து அந்த பசங்களை படிக்க வைக்கிறோம். சரிங்களா? ஒரு என்ஜிஓவில், அதாவது சப்ஸ்கிரைப் செக்ரட்டரி என்ஜிஓவில் தான் வேலை செய்கிறேன். ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். நான் நிறைய பேரை வந்து ஒரு 10th + வரைக்கும் அனுப்பியிருக்கேன். ஆனால் நிறைய மக்களை வந்து இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நாங்கள்லாம் வந்து எப்படியோ வளர்ந்து வெளியே வந்துட்டோம். எங்கள் அப்பா கொஞ்சம் படிச்சிருந்தாரு, அதுக்கடுத்து எங்களை படிக்க வச்சாரு. நாங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வெளியே வந்துட்டோம். அப்படி எங்கள் பசங்களை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கான்வென்ட் படிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சரிங்களா? நாங்கள் வந்து எங்கள் பசங்க இப்போ வந்து நாம் தமிழ் மீடியம் படித்தோம், என் பிள்ளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த மாதிரி தமிழ் மீடியம் படிச்சுட்டு வெளியே போகணுன்ற எண்ணமே வந்து நிறைய பேருக்கு இல்லை. தயவு செய்து பேரண்ட்ஸு தாய் தப்புலாம் சொல்லிட்டுறாங்க. என்னென்னா, குழந்தைகளை தயவு செய்து படிக்க வைங்க. படித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த மனிதன் ஆக முடியும். படிப்பு மட்டும்தான் உயர்ந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? அந்த படிப்பு குணம். நம்ம விவசாயம் செய்கிறோம், மலையில் எவ்வளோ விவசாயம் செய்கிறோம். நம்ம வந்து சாம கொள்ளு கேழ்வரகு பண்ணுறோம். அதை வந்து மதிப்பிக்கணுன்ற ஒரு இதுவும் நமக்கு தெரியாமல் நம்ம இன்னும் வாங்கன்னு இருக்கோம். சரிங்களா? ஏதோ சாமி இருக்குது, ஒரு 40 ரூபா போட்டுடலாம், ஒரு 1000 கிலோ வச்சுன்னா ஒரு 40,000 கிடைக்கும். இப்படி அதுக்கடுத்து கேரளா ஓடிடலாம். கேரளா அதே மாதிரி குப்சூர் நிறைய பேர். நாங்கள் குப்சூர் மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேரளா மங்களூர் அப்படி கூப்பிட்டு போயிடறாங்க.